ஊரான் வீட்டு நெய் எடுத்து ஊர்காய் போட பார்த்தாரு நம்ம பொட்டு மாமா. ஆனா உயர் நீதிமன்றம் பொட்டுலயே ஒண்ணு போட்டு துரத்தி விட்டுருக்கு. ஊரான் வீட்டு நெய் அடல என்ன ருசி. அடுத்த வீட்டு நெய்யே ஆஹா. இந்த சொல்லாடல் நடிகர் விஜய் ஆட்சிக்கு வந்த பின்னர் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு கேலி சித்திரமாகவோ நையாண்டியாகவோ இந்த சொல்லாடல் இருந்தாலும் தனி மனித வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த சொல்லாடலில் நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. அடுத்த வீட்டு நெய்யே என்ற அந்த சொல்லாடல் அதை ஊட்டுகிற கருத்து என்னவென்றால், அடுத்தவர்களை வஞ்சித்து அடுத்தவர்களை ஏமாற்றி நாம் நமது காரியமாக வேண்டும் என்பதற்காக பிறரை ஏமாற்றி பொய்களை தாராளமாக அள்ளி வீசி நமது காரியத்தை சாதித்து கொள்வது தான் அடுத்த வீட்டு நெய்யே. தனிப்பட்ட நலனுக்காக ஆதாயத்துக்காக பிறரை வஞ்சிப்பது ஏமாற்றுவது, இதை சுட்டி காட்டுவது தான் அடுத்த வீட்டு நெய்யே. இந்த சொல்லாடல் அரசியலுக்காக பயன்படுத்தப்பட்டாலும் இது ஊட்டுகின்ற இந்த கருத்து, இதனுடைய படிப்பினை என்னவென்றால், பிறரை ஏமாற்றக்கூடாது, நமக்கு காரியமாக வேண்டும் என்பதற்காக பிறரை ஏமாற்றி வஞ்சித்து நமது காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடாது என்பது இது ஊட்டுகின்ற கருத்தாகும். இந்த கருத்தியல்தான் மானிட வாழ்வின் ஓர் அறமான வாழ்க்கையாகும். ஊரான் வீட்டு நெய் அடல என்ன ருசி.